This video is sponsored by zenreviews.online. இந்த zenreviews.onlineல உங்களுக்கு பிடித்தமான பொருட்களான வாட்ச், டிவி, சோஃபா இந்த மாதிரி பொருட்களை வாங்க போகிறீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பொருட்கள் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட ரீசெண்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, க்ரீன் டீ குடித்தா கன்ஃபார்ம் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா, இதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை வீடியோ இந்த வீடியோ. க்ரீன் டீ குடித்தோன்னா கன்ஃபார்ம் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கன்ஃபார்ம் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அந்த மெத்தட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன, ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் பண்ணுற வேலை என்ன, எதனால் வெயிட் லாஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டச்சின்ஸ், கெஃபைன், எல்-தியானின் அப்படிங்கிற ஒரு 3 காம்போனன்ட்ஸ் தான் வெயிட் லாஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது க்ரீன் டீ கன்சியூம் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லலை. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட்டச்சின்ஸ், அப்புறம் வந்து கெஃபைன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த எல்-தியானின் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்டச்சின்றது வந்துட்டு ஒரு பாலிபீனால் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து க்ரீன் டீயில் அதிகமான அமௌண்ட் இருக்குது. இந்த கேட்டச்சின்ஸ் வந்துட்டு EGCG அப்படின்னு சொல்லக்கூடிய எபிகேலக்டோகேட்டச்சின் கேலைட்ன்ற ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியில் ஃபேட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுது. அடிப்போஜெனசிஸ், அதாவது ஃபேட் செல் ஃபார்மேஷனை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுது. இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இந்த கேட்டச்சின்ஸ். கெஃபைன்றது நம்மளுக்கே தெரியும், அது ஒரு ஸ்டிமுலண்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு மேஜராக ஹெல்ப் பண்ணுது. அதாவது எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பசியை வந்துட்டு கொஞ்சம் அடக்கி வைக்குது. சப்ரஸ் தி அப்பிடைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இஸ் எல்-தியானின் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு வகையான அமினோ ஆசிட். இது வந்து க்ரீன் டீயில், அப்புறம் மஷ்ரூம்ஸில், அப்புறம் சில சப்ளிமெண்ட்ஸில் கூட இப்போல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண வைக்கிது. அதுக்கப்புறம் இது வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. பசியை வந்து கட்டுப்படுத்துது. ஹங்கர் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் முக்கியமானது ஸ்லீப் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த எல்-தியானின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இப்போது இந்த கேட்டச்சின்ஸ், கெஃபைன், எல்-தியானின் இது 3 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேஜர் காம்பவுண்ட்ஸ் இந்த க்ரீன் டீ அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த கேட்டச்சினும் கெஃபைனும் சேரும் பொழுது ஃபேட் பர்னிங்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் வந்துட்டு அதிகப்படுத்துது. கேட்டச்சினும் எல்-தியானினும் சேரும் பொழுது ரிலாக்ஸேஷனும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது வைல் ஈட்டிங். அப்புறம் கெஃபைனும் எல்-தியானினும் ஆக்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ் அதிகமாகுது. எக்ஸசைஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரும் பொழுது த ரிசல்ட் இஸ் சூப்பர் எஃபெக்டிவ். நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக ஹெல்த்தி மேனரில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டேக் அ பேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து சுடு தண்ணி காய்ச்சிக்கோங்க. செல்சியஸ் பார்த்தோன்னா 71 to 77 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு வர மாதிரி வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த க்ரீன் டீ பேக்கை வந்து அதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதில் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், அப்படி இல்லைன்னா தேன் கலந்து அதை வந்துட்டு கன்சியூம் பண்ணுங்கள். இது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பயோ அவைலபிலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்து ரைட் வே ஆஃப் கன்சியூமிங் க்ரீன் டீ. சும்மா வெறுமனையாக வந்துட்டு சுடு தண்ணியில் வந்து போட்டுட்டு குடிக்காதீங்க. அதே மாதிரி வந்து எம்டி ஸ்டொமக்கில் டோன்ட் கன்சியூம். ஒரு டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிங்க. ஸோ இது வந்து நார்மல் தான். எந்த ஒரு இது கன்சியூம் பண்ணாலும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரை கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.